PKRின் துணைத் தலைவரும் பிரதமர் அன்வாரின் மகளுமான நூருல் இசா அன்வார் நாட்டின் முக்கிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காமல் எங்கே சென்றார் என்று PKRின் முன்னாள் துணைத் தலைவரும் பண்டான் நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்துஸ்ரீ ரவசி ரம்லி கேள்வி எழுப்பினார். நூருல் இசா கட்சியின் தலைமையில் இருக்கிறார், மேலும் பிரதமரின் செல்ல மகளாகவும் இருக்கிறார். ஆனால் அண்மைய காலமாக அவர் எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காமல் அமைதியாகவே இருக்கிறார் என்று டத்தஸ்ரீ ரவிசி ரம்லி தெரிவித்தார். PKR கட்சியின் தொகுதிகளில் நடத்தப்பட்ட ஆண்டு கூட்டத்தில் சலசலப்புகள் ஏற்பட்ட போது நூருல் இசா அமைதியாகவே இருந்தார். ஊழல் பிரச்சனைகள் எழுந்த போதும், குறிப்பாக PKRின் உயர்மட்ட தலைவர்களின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதும் நூருல் இசா அமைதியாகவே இருக்கிறார். இப்போது திடீரென லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் புதிய தலைமை ஆணையர் நியமிக்கப்பட்டதும் முகநூலில் ஒரு பதிவை போட்டுவிட்டு காணாமல் போய்விட்டார் என்று டத்தஸ்ரீ ரவிசி ரம்லி சாடினார். நூருல் இசா PKR கட்சியின் துணை தலைவர். பிரதமர் எனும் முறையில் அன்வார் ஒரு சில கருத்துக்களை பொதுவில் வெளியிடவோ கட்சி பிரச்சனைகளில் நேரடியாகவோ தலையிட மாட்டார். ஆனால் நூருல் இசா எந்த ஒரு அரசியல் பதவிகளிலும் இல்லை என்பதால் கட்சியில் ஏற்படும் குழப்பத்திற்கு வாயை திறக்கலாம் என்று டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி கடுமையாக நூருல் இசாவை சாடினார். கடந்த ஆண்டு மே மாதம் நடைபெற்ற PKR கட்சியின் தேர்தலில் அப்போதைய துணைத் தலைவரான டத்துஸ்ரீ ரவிசி ரம்லியை நூருல் இசா எதிர்த்து போட்டியிட்டார். PKR கட்சியின் துணைத் தலைவர் தேர்தலில் நூருல் இசா 9803 வாக்குகளையும் டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி 3866 வாக்குகளையும் பெற்று டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி தோல்வி அடைந்ததை அடுத்து நூருல் இசா PKR கட்சியின் துணைத் தலைவராக பொறுப்பேற்றார். நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் சுங்கத்துறையினர் மேற்கொண்ட தொடர் சோதனையில் வரி செலுத்தப்படாத சிகரெட்டுகள், மதுபானங்கள், பட்டாசுகள் என பல்வேறு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக நெகிரி செம்பிலான் சுங்கத்துறை இயக்குனர் முகமது இலியாஸ் குவிக் அப்துல்லா தெரிவித்துள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 28 கடைகளில் சோதனை மேற்கொண்டதில் 35 முதல் 56 வயதுக்குட்பட்ட 26 பேரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் 2 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் முகமது இலியாஸ் குவிக் அப்துல்லா தெரிவித்தார். இச்சோதனையின் மூலமாக 12,331 லிட்டர் மதுபானங்கள் கொண்ட 26,375 கேன்களும் 96,879 சிகரெட்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். மதுபானங்களையும் சிகரெட்டுகளையும் சந்தை விலையை விடவும் குறைவான விலையில் விற்பனைக்கு செய்யப்பட்டால் பொதுமக்கள் சுங்கத்துறைக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் சந்தேகத்திற்குரிய பெண்களை சோதனையிட்டதில் அவர்களிடமிருந்து கஞ்சா வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ சசாலி ககார் தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 23ஆம் தேதி விமான நிலையத்தில் உள்ளூர் பெண் ஒருவரின் நடவடிக்கை சந்தேகிக்கும்படியாக இருந்ததால் அவரை சோதனை இட்டதில் அவரிடம் இருந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து நெகிரி செம்பிலான் சென்டாயானில் உள்ள அவருடைய வீட்டிலிருந்து 12.3 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 153.7 கிலோ எடையுள்ள கஞ்சா வகை போதைப் பொருட்களை காவல்துறை பறிமுதல் செய்ததாக டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார். ஏப்ரல் 23ஆம் தேதி அதே KLIA அனைத்துலக விமான நிலையத்தில் வெளிநாட்டு பெண் ஒருவரின் நடவடிக்கை சந்தேகிக்கும்படியாக இருந்ததால் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 2.4 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான 30 கிலோகிராம் எடையுள்ள கஞ்சா வகை போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட 2 பெண்களில் ஒருவர் உள்ளூர் வாசி என்றும் மற்றொருவர் வெளிநாட்டு பெண் என்றும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரும் 34 வயது 24 வயதுடைய இளம் பெண்கள் என்றும் மேலதிக விசாரணைக்காக தடுப்பு காவலில் வைத்து விசாரித்து வருவதாகவும் டத்தோ சசாலி ககார் தெரிவித்தார். கால்வாயில் தவறி விழுந்ததாக நம்பப்படும் 10 வயது சிறுவனை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஸ்லாங்கூர் மாநில மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று மாலை 3:30 மணிக்கு ஷா ஆலாம் பண்டார் புஞ்சாக் ஆலாமில் உள்ள கால்வாயில் விழுந்த சிறுவன் நீரோட்டத்தில் அடித்து செல்லப்பட்டதாகவும் தாமதமாக மீட்புத்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டதால் தேடுதல் பணி இன்று வரையும் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ஸ்லாங்கூர் மாநில மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. இரவு 7:47 மணிக்கு பாதிக்கப்பட்ட சிறுவனின் குடும்பத்தினர் தகவல் அளித்ததாகவும் இரவு 8 மணிக்கு 25 பேர் கொண்ட மீட்பு குழு நள்ளிரவு முழுவதும்
தேடுதல் பணியில் ஈடுபட்டதாகவும் ஸ்லாங்கூர் மாநில மீட்புத்துறை உதவி இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். இன்று காலை 10 மணி நிலவரப்படி கால்வாயின் 8 கிலோமீட்டர் தூரம் தேடி இருப்பதாகவும் அடைமழையின் காரணமாக கால்வாயில் நீரோட்டம் அதிகமாக இருப்பதால் தேடுதல் பணியில் பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாகவும் அமாட் முக்லிஸ் முக்தார் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.